எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? சிவகாசியில் இருக்கக்கூடிய காளிசிரி மால் தான் வந்திருக்கேன். இங்க குழந்தைங்களுக்கு தேவையான கேமிங் ஷோ இருக்குதுன்னுட்டு ஒரு கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய காளிசிரி மால்ல ரிசப்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே அழகா வச்சிருப்பாங்க. வெளியிலலாம் போயிட்டு வெயில்ல வேற ஊருக்கெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சிவகாசி மக்களுக்காக ஒரு சின்ன ஒரு கேமிங் ஷோ வச்சிருக்காங்க. ஆனா 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க அலோட்டு. ஸோ சின்ன வயசுல வந்து இங்க விளையாண்டுருக்காங்க. அந்த ஆசையில தான் இப்பவும் வந்தாங்க. ஆனா 10 வயசுக்கு மேல அலோட் கிடையாது சொன்னதுனால ஒரே ஒரு கேமிங் மட்டும் இருந்துச்சுங்க. அந்த கேமிங் மட்டும் விளையாண்டுட்டு அப்படியே காளிசிரி மால்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து இருக்கிறது, குழந்தைங்க இந்த திருவிழாக்கெல்லாம் ராட்டன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேமிங். இது சறுக்கி விளையாண்டு இந்த பாலுக்குள்ள விளையாண்டோம்னா இந்த பால் எல்லாம் நிறைய கலர்ஸா இருக்கும். அதெல்லாம் அள்ளி போட்டு நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க சின்ன பசங்க. சிவகாசியில் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இங்கே வந்து பாருங்க. இந்த கேம் என்னன்னா, ஒரு கேமுக்கு 50 ரூபா. இதுக்குள்ள இருக்கிற ஒரு டைஸ் எடுத்து நம்ம டைஸ் கேட்ச் பண்ணணும் பட்டன் மூலியமா. அதை எடுத்து நம்ம பாக்ஸ்குள்ள போட்டோம்னா அது வின்னர், ஓகேவா? இது பார்த்துருப்பீங்க. இந்த சீட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப குட்டியோண்டு. இது வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கு தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு ரொம்ப ஆசை, திரும்ப அந்த குட்டி பிள்ளையா மாதிரி இங்க விளையாடணும்ட்டு. நமக்கே கூட அப்படிதான் தோணுங்கல்ல. இதோ இந்த கேம் தாங்க. கரெக்டா தம்பி ஒரு பொம்மை கேட்ச் பண்ணி கவுண்டர்ல போட்டாச்சு, வின் பண்ணியாச்சு. செகண்ட் ஹாஃப் பாப்பா பண்ணும்போது 2 பொம்மை கேட்ச் பண்ணிட்டாங்க. 2 பொம்மை கேட்ச் பண்ணதுனால அலௌட் கிடையாதுன்னு சொல்லி அது பால்ல விட மாட்டேன்ருச்சு. ஸோ அவுட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனாலும் 100 ரூபாய் பணம் கட்டி விளாண்டு ஒரே ஒரு பொம்மைங்க, அதுவும் 50 ரூபா ஒர்க்கானு தெரியாது, பட் ஒரே ஒரு பொம்மை மட்டும் வின் பண்ணாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது காளிசிரி மால்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேம் ஷோ இடம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேர்ஸ் பொம்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குல்ல பாருங்க. இந்த கேம் தான் சொன்னேங்க. டாய்ஸ் இருக்கிறாங்களா, நிறைய டாய்ஸ் குட்டி குட்டியா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை கேட்ச் பண்ணிட்டு அதை பார்த்தீங்களா, இந்த பொம்மை தான் வின் பண்ணியிருக்கோம். 100 ரூபாய் பணம் கட்டி 2 தடவை விளையாண்டதுல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போய் வின் பண்ண வச்சு அவளுக்கு ஒரு பொம்மை, கடையில இருந்து என்னதான் பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அவங்களா கேம் ஷோ பண்ணி அதுல வின் பண்றது அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் தானே. திரும்ப வாங்க, வெளியில போகலாம். அதே ரிசப்ஷன் வழியாவே வந்தீங்கன்னா வெளியில டோர் வழியா சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்லாம் இருக்கு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பெருசா ஹால் வச்சிருந்தாங்க, அந்த சாப்பிட்ற ஹாலு. இப்போ அதெல்லாம் மாத்திட்டு சின்ன ஹாலா வச்சுட்டு நிறைய ஷாப் வச்சிருக்காங்க அங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போயிட்டுன்னு இப்போ ரீசெண்டா போயிட்டு வந்தேன். அதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபுல் ஏசியோட காளிசிரி மால் ஒரு ரொம்ப ரிச்சா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிவகாசியில இப்படி ஒரு மால் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் காளீஸ்வரி மால் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே காம்போ ஆஃபர்ல தாங்க சாப்பாடெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 காம்போ ஆஃபர் வாங்கியிருந்தேன். இடம்லாம் பாருங்களேன், செம்மையா இருந்துச்சு. அங்க போட்டிருக்க ஷோபா, ஏசி, அங்க ஓடிட்டு இருக்க மியூசிக், லைட் மியூசிக்கோட கூடிய ஆடியோஸ் எல்லாமே மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது லாஸ்ட் ஷோவில் தான் புக் பண்ணியிருந்தோம். சாப்பாடோட காம்போ ஆஃபர் என்னன்னா ஃபுல் மீல்ஸ், மீன் சாப்பாடு. அண்ட் அதில் என்னெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மீன்லேயே போன்லெஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ ரால்லையே ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இது போக ஃபிஷ் ஃப்ரை, மீனோட குழம்பு, அப்புறம் பாயாசத்துல இருந்து
அண்டு புளிக்குழம்பு, பருப்பு குழம்பு, கேபேஜ், முட்டைக்கோஸ் பொரியல், கூட்டுன்னு சாம்பார் சாதத்துக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. வித் அப்பளத்தோட வச்சுருந்தாங்க. இது ஒரு மீல்ஸ் தனியாக வாங்கணும். செகண்ட் ஆஃப் மீல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அண்டு பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டையும், ஒரு அம்பர்லா சிக்கனும், 2 தயிர் பச்சடியும், ஒரு மட்டன் பிரியாணி பவுல் நிறைய ஒரு மட்டன் பிரியாணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ரா ரைஸும் வாங்கிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ரைஸும் கொடுக்குறாங்க. ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காம்போ ஆஃபர் ரேட் அப்படின்னா 300 rupees தாங்க. காம்போ ஆஃபர் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை டைரெக்டாக எனக்கு ஃபுல் மீல்ஸ் தான் வேணும்ப்பா அப்படின்னு சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள். அது சாப்பாடு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி முடிக்க முடியும்? ஸோ ஐஸ்கிரீம், பிளாக் கரண்டும் அண்ட் பிஸ்தாவும் வாங்கி சாப்பிட்டோங்க பசங்க. ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களே என்ஜாய் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது? ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஸ்கூப் ஐஸ்கிரீம்னாலுமே கூட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ பசங்க ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். பசங்கனால ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே பெரியவங்களுக்கும் சேர்ந்து தான் பிடிக்கும். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன, டைரெக்டாக பில் போட பே பண்ணியாச்சு. அங்கே அதிக நேரமாக உட்காந்துருந்தோங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துருந்தோம். ஸோ பில் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இல்லைங்க, பீடா அண்ட் குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஸ்வீட் பீடா, குலாப் ஜாமுன் எல்லாம் வச்சுருந்தாங்க. பில் பே பண்ணி பீடாவை சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா பெரிய பிக் சைஸ்ல யானை வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரிஜினலா இருந்துச்சு. பசங்களும் செல்ஃபி எடுத்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லாங் வீடியோ பாக்குறீங்க, ரொம்பவே மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.